காலையில் குட்டி பிள்ளைய ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி கக்கா இருக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இன்றைக்கி அதை வச்சு எனக்கும் வீட்டுக்காருக்கும் காலையில் சண்டையே வந்துடுச்சு. ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சட்னி அரைச்சி தாளிச்சிட்டு பொங்கலுக்கு குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்து காஞ்சதும் ஜீரகம் மிளகு இஞ்சி கருவேப்பிலெலாம் சேர்த்து தாளிச்சிட்டு 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பொங்கலுமே ரெடி ஆயிரும். அதிசயமாக இன்றைக்கி லஞ்சுக்கு சோறும் ரசமும் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால் 10 மணிக்கு அரிசி கழுவி உலையும் வச்சுட்டேன். நேற்று காலையில் அம்மா வெங்காய பஜ்ஜி செஞ்சுருந்தாங்க. அதில் உள்ள மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில் இன்றைக்கி வெங்காய போண்டா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு சோம்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சூடான எண்ணெயில் குட்டி குட்டி போண்டாவாக கிள்ளி போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பொங்கல் தேங்காய் சட்னி போண்டாலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தையும் கழுவியாச்சு.